1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து நம்ம வந்து ஏவுகணை விடலாம். அது சென்னைக்கோ, கல்கத்தாவுக்கோ எல்லாருக்கும் பொருந்தும். கடலோரத்துல இருக்கிற எல்லா நகரங்களும் சர்வதேச கடல் எல்லையில இருக்கிற நகரமா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். காரணம் என்னன்னா, டெக்னிக்கல் வார்ஃபேர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம். பார்டர கிராஸ் பண்ணாமலே தான் தாக்குதல். என்னன்னா 100 கிலோமீட்டர் தாண்டி போற ஆள் இல்லாத ட்ரோன்கள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. அவங்ககிட்டயும் இருக்கும். அப்போ பார்டருக்கு அவங்கவங்க பார்டர்ல இருந்துட்டே போர் நடத்த முடியும். இது மாதிரியான ஆபத்தான சூழ்நிலைகளை மனதில வைத்து இந்திய தலைமை மாறுதட்டுகிற அரசியல்ல ஈடுபடாம, ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அது நம்மள பாதிச்சது. அதற்கான தண்டனை. இப்படி நம்ம இத அதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ரைட் டு ரெஸ்பாண்ட் நம்மகிட்ட இருக்கு. நம்ம பதில் தாக்குதல் நடத்தக்கூடிய உரிமை நம்மகிட்ட இருக்கு. அது எந்த அளவுக்கு என்பதுல ஒரு எல்லை கோடு வேணும்.